அவங்க ஜெயிச்சிட்டாங்களா? அம்மா, நாங்க வந்துட்டோம். ஆண்ட்ரூ, வீர். தோத்து போகிறதுக்காகவே இங்க வந்திருக்கீங்களா? நான் இருக்கிற வரைக்கும் நீங்க எத்தனை பேர் இங்க வந்தாலும் சரி, என்ன தோக்கடிக்கவே முடியாது. ஆராமல், இந்த சண்டை இப்ப ஆரம்பிக்க போகுது. ஆனா கடைசியில இந்த வருத்தப்பட போறேன். அப்படின்னா உன் முழு சக்தி என்னன்னு என்கிட்ட காட்டு. அவங்க உண்மையாவே ஜெயிக்க போறாங்க. இவ்வளவு வேகமா? உங்க சக்தி அதிகமாயிடுச்சா? அதான் நாங்க சொல்லிருக்கோம்ல, எங்களை குறைச்சிடப்பட்டா உனக்கு தான் அடி விழுக்கும்னு. டேய் வீர், நாம ஒரே அடியில அவனை தோக்கடிக்கலாம். கண்டிப்பா. என்னோட சக்தி இப்ப பாருங்க. நிறைய இடங்கள்ல நம்ம உதவி தேவைப்படுதே. ஆனா இங்க அம்மா, இந்த ஆரம்பத்தை நாங்க பார்த்துட்டோம். நீங்க ராஜ்யத்துல இருக்க மத்தவங்களுக்கு சொல்லுங்க. சரிடா கண்ணா, 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்க. சரியா? லைட் பேர்ட், உன்னுடைய உடம்பு இப்ப எப்படி இருக்கு? நாம இப்ப மத்தவங்களுக்கு உதவலாமா? என்னால இப்ப எல்லாமே பண்ண முடியும். சரி வா. ஃபயரிங் ஃப்ரம் பாடி ஆக்டிவேட். ஆஃப்டர் ஃபயரிஸ் வாரியர் கம்பைன். லைட்னிங் பேர்ட் வாரியர். யானா, உன்னை மறுபடியும் சந்திக்கிறேன். சோல்ஜர்ஸ் எல்லாரும் தோத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நாம மட்டும் தான் இருக்கோம். பப்பட் வாரியர்ஸ் இங்க நிறைய இருக்காங்க. ஜாக்கிரதையாரு. ஹோலி லைட். மாஸ்டர் யானா? ஸ்கார்லெட், உனக்கு ஒண்ணும் ஆகலையே. நல்ல வேளை நீங்க என்ன வந்து காப்பாத்திட்டீங்க. மீதி எல்லாத்தையும் நீயே பாத்துக்க வேலடாமா. நான் போய் மத்தவங்களுக்கு உதவி செய்யறேன். சரி. யா. ஏய். என்ன இது? விடாம வந்துட்டே இருக்காங்க.
பாதுகாத்தாகணும். நான் மத்தவங்களுக்கு போய் உதவி செய்யறேன். என்ன சரியா? இவ்வளவு குறைவான நேரத்துல எப்படி நீங்க எல்லாரும் பலசாலியா மாறுனீங்க? இதாடா எங்க உண்மையான பலமே. ஏன் எங்களை பார்த்தா பயமா இருக்கா? நீங்க எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் என்ன உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ம், ம். ஏய் வீர், இவனை தாக்கு. Holy flame, God, please celebrate. ஓ ஃபியூரி. உங்க ரெண்டு பேரும் என்ன பண்றேன்னு பாருங்க. ஆ! இன்னும் பழைய மாதிரி தானே இருக்கீங்க. அந்த பிளாக் ஹோலோட கிராவிட்டி இருக்குல்ல அதை அவன் பயன்படுத்தி இருக்கான். இப்ப ஏன் ஆட்டத்தை பாருங்க. நைட்மேன் டெஸ்ட்ராயர். இது எப்படி சாத்தியம்? இந்த தாக்குதல் அவங்கள ஒரு வழியாக்கி இருக்கணுமே. எப்படி அவங்க தப்பிச்சாங்க? ஏன்னா இதான் எங்களுடைய புது சக்தி. ஆஹா! Thunder Flame Dragon Strike. தண்டர் ஃப்ளேம் டிராகன் ஸ்ட்ரைக்கா? இது ஒருவேளை எல்ஃப் கிங் கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு வாய்ப்பே இல்ல. மாஸ்டர், இப்ப நாம என்ன பண்றது? அவங்கள தோக்கடிக்கணும்னா எல்ஃப் கிங்கோட சக்தி இன்னும் எனக்கு அதிகமா வேணும். கொஞ்சம் பொறுங்க, பொறுத்திருந்து என் ஆட்டத்தை பாருங்க. இனி விங்ராஜ் இங்க இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போகுது. நான் சொல்றதை நீங்க கேட்கறதா இருந்தா நான் உங்களை இந்த உலகத்துல வாழ அனுமதிப்பேன். நீ என்னதான் எங்க கிட்ட போய் சொன்னாலும் நாங்க அதை நம்பவே போறதில்ல. ஷேடோ மாஸ்டர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நம்ம கிட்ட இருக்க டீமன்ஸ் எல்லாத்தையும் உடனே அவருடைய இடத்துக்கு கொண்டு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. ஆரம்பிக்கலாம். இவங்க எல்லாரும் எஜெக்ஷன் மெக்கானிசம்ல தான் இருக்காங்க. மாஸ்டர் ஆராமில் எனக்கு ஒரு முக்கியமான வேலையை கொடுத்துருக்காரு. அதனால அதை போய் நான் பார்க்குறேன். ஆங்கிளை அட்ஜஸ்ட் பண்ணு. ஏன்னா அந்த விங்ராஜ்யத்துக்கு கீழே மைய பகுதியை தான் தாக்கணும். மாஸ்டர் ஆராமில் தாக்க சொன்னது இந்த இடத்தை தானே. சரி, செதற வச்சிருவோம். இப்பவே தாக்கலாம்.
பாத்துக்க ஆறாமல். என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குமா? அங்க பாரு, ராஜ்யமே என் கைக்குள்ள வந்துருச்சு. இப்ப என்னுடைய நேரம் ஒர்க் அவுட் ஆக போகுது. டங்கு, நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உனக்கு நல்ல வெகுமதியை தரேன். இது எப்படி சாத்தியம்? இந்த கிரவுண்டே கோணையான மாதிரி இல்ல. திடீர்னு இப்ப இங்க என்ன பாச்சு? மாஸ்டர் யானா, இங்க பேலன்ஸே சரியில்லை. யாரோ பேலன்ஸ் டர்பனை தாக்கி இருக்கணும். பேலன்ஸ் டர்பைனா? ரொம்ப நன்றி. காப்பாத்துனதுக்கு நன்றி. அதெல்லாம் இருக்கட்டும். நாம இங்க இருந்து இன்னும் மெயின் ஐலாண்டுக்கு போயிட்டோம்னா இன்னும் பாதுகாப்பா இருக்கலாம். பேலன்ஸ் டர்பன் பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா நம்ம ராஜ்யம் பேலன்ஸா இருக்காதே. அது வானத்துல இருந்து அப்படியே கீழே விழுந்துடுமே. அப்படின்னா வேகமா அதை சரி பண்ணியே ஆகணும். லைட் பேர்ட், பென்னி, ஜாலன் 2 பேரும் இந்த இடத்த பாத்துக்கோங்க. யாராவது முதல்ல எங்களை வந்து காப்பாத்துங்க ஐயா. பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. யானாவோட கவனம் முழுசா சிதறிடுச்சு. அப்ப இதுவும் ஊத்திட்டம் தானா? எதுக்காக இந்த ராஜ்யத்துக்கு இந்த மாதிரி பண்ண? எதுக்காகவா? என்னடா கண்ணா, அடுத்ததா நான் என்ன பண்ண போறேன்னு கெஸ் பண்ணி பார்க்கலாம். அவ இந்த ராஜ்யம் மிதக்கிறதோட மைய பகுதியை பார்க்கறான். இப்ப பாரு, என்னுடைய ஆட்கள் வேகமா இந்த இடத்துக்கு வர போறாங்க. கப்பட்டார் இன்னும் இருக்காங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? இல்ல, ஹீமன்ஸ், போங்க. ஹே வீர், ஆறாமல் காணாம போயிட்டான். சரியில்லை. இப்ப புரிஞ்சுது. பாராமில் என்ன பண்ண போறான்னா, அம்மா, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம மாஸ்டர் ஆராமில போய் பார்க்கலாமா? நீ கூட வந்துட்டியாங்க? மாஸ்டர் என்கிட்ட அப்பவே சொன்னாரு, வா வா, உனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தாரேன். எவ்வளவு தைரியம் தான் இந்த இடத்த இப்படி பண்ணிருப்ப. இங்க இருந்து போயிடு. இதுல ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆயிடுச்சு. இதை சரி பண்ணியே ஆகணும். லைட் பேர்ட், உன்னுடைய உதவி எனக்கு தேவை. நீ தான் ஏதாவது செய்யணும். செஞ்சுட்டா போச்சு.
ராஜ்யம் பழைய மாதிரியே ஆயிடுச்சு. இது நின்னுடுச்சுப்பா. யா யானா மாஸ்டர் அசத்திட்டாங்க. அப்ப யானா மாஸ்டர் அந்த டர்பைனை சரி பண்ணிட்டாங்க. என்ன இத்தனை பேர் வராங்க? எத்தனை பேர் வந்தாலும் சரி உங்களை ஒருத்தரையும் விட மாட்டோம். நம்மளோட சக்தி கம்மியாகிற வரைக்கும் நம்ம இந்த டர்பைன் இருக்கிற மாதிரியே பாத்துக்கலாம். சரி, நம்ம ராஜ்யத்துக்கு ஒண்ணும் ஆகாது. யானா ஜாக்கிரதை. ஆறாமில், நீ எதற்காக இங்க வந்த? சும்மா உன்னை பார்த்து நல்லா விசாரிச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். இப்போ அது அந்த கேபிலியனோட பவர் எனக்கு கொடுக்குறியா? எல்லாமே நான் போட்ட பிளான் படி தான் நடந்துகிட்டு இருக்கு. மாஸ்டர் என்கிட்ட சொன்னாரே நீ வருவேனே, அதே மாதிரி வந்துட்ட. ஆறாமில், நீ எல்லாம் மனசாட்சியே இல்லாதவன். அதுதான் ஊருக்கே தெரியுமே. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. லைட் பேர்ட், நம்ம வீரும் ஆண்டரும் சீக்கிரமே இங்க வந்துடுவாங்க. அது வரைக்கும் நம்ம தாக்கு பிடிச்சு ஆகணும். என்ன பண்ற? இத வச்சு தாக்கு பிடிக்க போறியா? லைட் மேன் டெஸ்ட்ராய். யானா, நம்ம இந்த டர்பைனுக்கு சக்தியை கொடுத்துட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா நம்மளோட சக்தி கம்மி ஆயிடும். வேற வழி இல்ல, தாக்கு பிடிச்சுதான் ஆகணும். யானா, இப்ப அந்த எல்ஃபிங்கோட சக்தி எனக்கு முழுசா கிடைக்க போகுது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பலசாலியா நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்க போறேன். அங்க பாரு. அம்மா! இனிமே இந்த எல்ஃபிங்கோட சக்தி முழுசும் எனக்கு மட்டும்தான் சொந்தம்.